அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இனியோட செஷன் யூடியூப் செஷன்ல இந்த டியூஎன்எஸ்ஆர்பி பிசிஎன் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரைட்டுங்களா இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம்ல, அதில் ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு வந்து நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல். அதில் நம்ம இன்னைக்கு என்ன ஆரம்பிங்க, ஒன்லி டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நேர்மாறல் அப்படின்னா என்ன? இப்போ நேர்மாறல்னா என்னப்பா? இப்போ நம்ம என்னன்னா எக்ஸ் அதிகமாகுதுன்னா அதை பொறுத்து ஒய்ய அதிகமாகும். நம்ம பொருட்கள் வாங்க வாங்க நம்ம பே பண்ண வேண்டிய காஸ்ட் அதிகமாகுது இல்ல, அப்ப இது பேரு தான் நம்ம என்ன சொல்றோம், நேர்மாறல் அப்படின்னு சொல்றோம். இப்போ எதிர்மாறல்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், ரைட்டாப்பா? அப்ப எக்ஸ் அதிகரித்தால் அதை பொறுத்து ஒய்யும் அதிகரிக்கும். பொருட்கள் வாங்க வாங்க அதோட விலையும் கூடிக்கொண்டே செல்லும். இதுதான் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர்மாறல் அப்படின்னு சொல்றோம்பா. நேர்மாறலோட ஃபார்முலா வேணா தெரிஞ்சு வச்சுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட்டாப்பா, எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ரைட்டா? நேர்மாறல் என்னப்பா சொல்லுவாங்க, எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட். அதாவது ஓகே, ஃபார்முலா வேணா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ. இந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலாம். ரைட்டா? நம்ம ஜென்ரலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், அந்த யூனிட்ரி மெத்தட் ஓரலகு முறைன்னு சொல்லுவோம்ல, அதையும் ஃபாலோ பண்ணலாம். தேவைன்னா இந்த ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி கொஸ்டின் பிசி எக்ஸாம்ல பேசிக்கா கேட்கலாம். ஒரு 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலை ஈக்குவலா ஷேர் பண்ணா அப்போ 18 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சிலை நம்ம ஷேர் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு சராசரியா 6 4 24பா. அப்போ 4 பென்சிலை ஷேர் பண்றோம். அப்போ 18 சில்ட்ரனுக்கு எத்தனைப்பா? 18 4 72. சிம்பிளான கொஸ்டின், நீங்க கிளியரா எடுத்து எழுதுங்க. அப்போ 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலை நம்ம ஷேர் பண்ணா கேள்வி என்னப்பா கேட்குறான், 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சிலை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்களா, 24 × 18 பை 6. அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு 72 பென்சிலை டோட்டலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டி வரும்பா. அப்போ இது ஏன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றோம்பா? ரைட்டா? ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து எத்தனை, 4. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அதிகமாகறாங்க, அதனால டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அந்த எண்ணிக்கையும் அதிகமாகுதுப்பா. இதுக்கு தேவைன்னா நீங்க இந்த மாதிரி டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு ஃபார்முலா சொன்னல்லவா, அதை கூட வேணா ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்க இந்த யூனிட்ரி மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே எழுதி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸ் சொன்னா 6 சில்ட்ரன், அவங்களுக்கு 24 பென்சிலை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இப்ப கேள்வி 18 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சிலை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த ஸ்டெப் தான் வரப்போகுதுப்பா. ரைட் பா. அடுத்த கேள்வி பாருங்களேன். ஒரு 15 சார்ட் பேப்பருடைய மொத்த எடை என்ன சொல்றா, 50 கிராம் அம்பா. இப்போ வந்து இதுல 2.5 கிலோகிராம் இருந்தா எத்தனை சார்ட் பேப்பரை இதுல உருவாக்க முடியும் அப்படி கொஸ்டின் கேட்கறேன். எத்தனை அட்டைகளை நமக்கு கிடைக்கும் அப்படி கேட்கறோம். அப்ப சிம்பிளா என்ன எழுத போறோம், 15 சார்ட் பேப்பர் இருக்கு, ரைட்டா? அதோடைய வெயிட் என்ன அப்படின்னா 50 கிராம் சொல்றாம்பா. ரைட்டா? இப்ப 2.5 கிலோனா எவ்வளவுப்பா, 1 கிலோனா 1000. அப்ப 2.5 கிலோனா எவ்வளவுப்பா, 2500 கிராம் இருந்தா இதை வச்சு எத்தனை அட்டைகளை நம்ம உருவாக்கலாம், எத்தனை சார்ட் பேப்பர் கிடைக்குன்னு கேட்கறான். பாருங்க, அப்படியே 50 மடங்கா, இதோட 50 மடங்குனா என்னப்பா கிடைக்கும், 750. இல்லைன்னா உங்களுக்கு புரியலைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2500 × 15 பை 50பா, 150. இது 50 50யா? அப்போ மல்டிப்ளை பண்ணா 750 சார்ட் கிடைக்கும்பா. அப்ப இது ஏன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லும், எடை கூட கூட நம்ம எடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அட்டைகளும் அதிகமாயிட்டே போகும். அப்ப டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்மாறல் சொல்லும். தேவைன்னா இந்த ஃபார்முலா அடிப்படையிலே நீங்க சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ரைட் பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான், நமக்கு ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டினா இருக்கு. ஒரு அன்பு என்பவர் 2 நோட் புக்கை 24 ரூபாய்க்கு வாங்குறாருப்பா. அப்போ ஒரு நோட் புக்கோட காஸ்ட் எவ்வளவுன்னா 12 ரூபாய். ரைட்? அப்போ 9 நோட்டு புத்தகங்களோட விலை என்ன? அப்போ 12 9 108 ரூபாயா இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட் பா. இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, ஒரு கார் வந்து 2.5 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குப்பா. இப்ப அதே கார் அதே யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போனா 210 கிலோமீட்டர் கடக்க எவ்வளவு டைம் ஆகுன்னு கேட்கறான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, 90 கிலோமீட்டர் கடக்க 2.5 மணி நேரத்தை நான் வந்து கன்வெர்ட் பண்றேன். எப்படி மாத்துறேன், 2 ஹவர்ஸ்னா 120 மினிட்ஸ், இது ஒரு 30, ஆக மொத்தம் 150 மினிட்ஸ் ஆகுதுப்பா.
அப்ப 90 கிலோமீட்டர் கடக்க 150 நிமிடங்கள் ஆனால் 210 கிலோமீட்டர் கடக்க எவ்வளவு மினிட்ஸ் ஆகுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 150 into 210 by 90 1353 1370 ரைட்டா. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 350 மினிட்ஸ்ன்னு கிடைக்குதுப்பா. 350 நிமிடம்னா என்ன ஆப்ஷன் பாருங்க. இது எப்படி பிரிக்கலாம்? 300 + 50 பிரிக்கலாமா? 60 நிமிஷம் தானே ஒரு மணி நேரம். 300 நிமிஷம்னா என்ன? 60 வகுத்தீங்கன்னா 5 hours கிடைக்கும். 5 hours 50 minutes பா. ரைட்டா. 5 மணி நேரம் 50 நிமிஷம். இதே 360னா 6 மணி நேரம் சொல்லியிருப்போம். இதுல 10 நிமிஷம் கம்மியா இருக்குப்பா. 5 hours 50 minutes அப்படின்ட்டு. ரைட் பா. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின் பா. ஒரு டசன்னா எத்தனை நம்பர் பா? 12 வாழைப்பழங்களை 20 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. இப்ப 48 பனானாவை ஓகே அப்படின்னா 48 பனானா எத்தனை டசன் பா? இப்ப 4 டசன். நீ ஷார்ட்டா சொல்லலாம், ஒரு டசன் 20 ரூபாய். 48 பனானா எத்தனை டசன் பா? 4 டசன் எவ்வளவு? 80 ரூபாய். இப்படி கூட ஷார்ட்டா சால்வ் பண்ணும். ரைட்டா. இல்லைன்னா எழுதிட்டோம் 12 பனானா 20 ரூபாய்னா 48 பனானா எவ்வளவா இருக்கும்? இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ண அதே 80 ரூபா தான் கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இது நம்பர் ஆஃப் பனானாஸ். இது அதையே வந்து டசன்ல பார்க்கணும். ரைட். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பாருங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதுப்பா. எங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரு 3வது மாடி 3rd ஃப்ளோர்ல நடக்குதுன்றாங்க. ரைட்டா. அவங்க டோட்டலா எத்தனை பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? 120 பேருப்பா. ரைட்டா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து ஓகேங்களா 8 ட்ரிப்புன்றாங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு சராசரியா எவ்வளவு பேர் அந்த லிஃப்ட்ல டிராவல் பண்ணிருக்கலாம் அப்படின்னா மொத்தம் 120 பேர். அது 8 ட்ரிப்புன்றாங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு சராசரியா எத்தனை பேர் டிராவல் பண்ணிருக்கலாம்? 15 பேர் டிராவல் பண்ணிருக்கலாம்பா. இப்ப என்ன சொல்றான்? அதே லிஃப்ட் 12 ட்ரிப்பு போய் வந்தா எவ்வளவு பீப்புள் ஓகேங்களா அந்த பர்த்டே பார்ட்டியை அட்டன் பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 15 பேர் சராசரி. இப்ப 12 ட்ரிப்புனா அப்ப 180 பேர் டிராவல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குப்பா. ஓகே பாருங்க, ஐடியா புரியுதா பாருங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க, ஆட்டோமேட்டிக்கா அதை சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா. ஓகே அடுத்த கேள்வி வாங்கப்பா. கேள்வி எண் 7. இதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கப்பா. ஒரு 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழல் நீளம் 6 மீட்டர். அப்ப நீங்க அழகா எழுதுங்க. ஒரு கம்பம் இருக்கு, அதோடைய உயரம் என்ன? 8 மீட்டர். அந்த கம்பத்துடைய நிழல் இருக்குல்லவா அது எவ்வளவு தரையில விழுதுன்னா 6 மீட்டர் விழுதும். அதே சேம் டைம்ல ரைட்டா 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு கம்பத்தின் உயரம் என்ன அப்படி கேட்கலாம். அப்ப ரேஷியோ கான்ஸ்டன்ட்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. ரைட்டா. 8 மீட்டரா இருக்கும் போது அதோட நிழல் 6 மீட்டர் விழுது. இப்ப 30 மீட்டர் நிழலை ஏற்படுத்தினால் என்ன? ரேஷியோ கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். நீ கிராஸ் மல்டிப்ளையே பண்ணிக்கலாம். 30 × 8/6 இதை டிவைட் பண்ணா இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கம்பத்தின் உயரம் 40 மீட்டரா இருக்கும்பா. நீ ரேஷியோனா இதான் 8க்கு 6க்கு என்னப்பா ரேஷியோ? இதை டிவைட் பண்ணா 4:3. இப்ப நிழல் 30 மீட்டரை ஏற்படுத்தினால் 3 10 30 அப்ப 4 10 40 மீட்டர் உயரத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே சேம் டைம். அதான் முக்கியமான வார்த்தை. ரைட் பா. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் பா. ரைட்டா. இல்ல ஒரு போஸ்ட்மேன் என்ன சொல்றாங்கன்னா 6 மணி நேரத்துல 738 ஓகேங்களா லெட்டர்ஸை வந்து என்ன பண்ணிருக்காரு? அரேஞ்ச் பண்றாரு, அடுக்குறாரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா. இதே 9 ஹவர்ஸ்ல என்ன? இப்போ 1 ஹவர் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம்? 9ஆல பெருக்கிடலாம். அப்போ 1 ஹவருக்கு சராசரியா எவ்வளவு லெட்டர் இன்ட்டு 9 ஹவர்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா. அது எப்படி எழுதுனா இப்படி எழுதிங்க. 6 மணி நேரத்தில் 738 லெட்டர் என்றால் 9 மணி நேரத்தில் எத்தனை லெட்டரா அவர் பிரிச்சிருப்பார் இப்படி கேட்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதான் வரப்போகுது. 2 3 3 3. இதை 2ஆல டிவைட் பண்ணுங்கப்பா. 36 to 72. அப்ப 369 × 3. அப்படியே யூனிட் பிளேஸ் பாருங்க. 9 3 27 7 முடிகிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க. 1107 லெட்டர்ஸ் பா. ரைட் பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு 1/2 மீட்டர் துணியை வாங்க 15 ரூபாய் செலவாகுதாம்பா. அப்போ 1 மீட்டர் துணியோட விலை என்னப்பா?
அரை மீட்டர் 15 ரூபாய், 1 மீட்டர் 30 ரூபாய். இப்போ நமக்கு கேள்வி என்னப்பா, 8 1/3 மீட்டர்னா என்னப்பா, அது இப்படி பிரிக்கலாம், 8 + 1/3ன்னு சொல்றோம். இது பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம் சொல்றோம். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல என்ன சொல்றோம், 25/3 மீட்டர்பா. ரைட்டா, அவ்வளவுதான். அப்போ 1 மீட்டர் 30 ரூபானா அப்போ 25/3 மீட்டரோட விலை என்ன, இதான் கொஸ்டின் பா. அப்ப இன்ட்டு 30, இதை சால்வ் பண்ணா 250 ரூபாப்பா. ரைட், அப்ப அரை மீட்டரா 1 மீட்டரா மாத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணிடலாம். அடுத்ததுப்பா கேள்வி எண் 10. இதுல என்ன கேட்கிறான்னு பாருங்கப்பா. ஒரு 72 புக்கோடைய வெயிட் வந்து 9 கிலோகிராம்னு சொல்றான். இப்ப அதே மாதிரி 40 புக்கோடைய எடை என்ன அப்படின்னு கேட்கிறான். ரைட்டா, அப்போ ஒரு பேசிக்கான விஷயம்தான். 72 புத்தகங்கள் 9 கிலோ என்றால் 40 புத்தகத்தின் எடை என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 40 × 9/72. ரைட்டாப்பா, என்ன கிடைக்கும், 1989. 40 8 அளவுக்கு 5 கிலோப்பா. ரைட்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இல்ல தாமரை அப்படின்றவங்க ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் அவங்க வந்து அவங்க ரெண்ட் எவ்வளவு, 3 monthsக்கு ஒன்ஸ் 7500 ரூபாய் பே பண்றாங்க. அப்ப சராசரியா அப்ப 1 monthக்கு அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்கப்பா, 2500 சொல்லிடலாமா. 3 மாசத்துக்கு 7500, 1 மாசத்துக்கு சராசரியா 2500. ரைட்டா, இப்ப 1 இயர்ல அவங்க எவ்வளவு பே பண்ணணும் மொத்தமா கேக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப 1 இயர்னா என்னப்பா, 12 months. அப்ப இன்ட்டு 12 months. இதை பண்ணா நமக்கு என்னப்பா கிடைச்சிடும், 1 இயருக்கான மொத்த வாடகை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, அப்ப 2500 × 12 டைம்ஸ் பண்ணிடுங்கப்பா. பண்ணீங்கன்னா நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்டா, அப்ப 25 × 10, 25 × 2. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 30,000பா. இது எல்லாமே ஒரு பேசிக்கா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ரைட்பா, இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு 30 பேர் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அந்த வயலை அறுவடை செய்ய. ஆக்சுவலா இது என்ன கான்செப்ட்னாப்பா, இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ஆட்கள் நாட்கள்னாலுமே இது இன்டைரக்ட். ஆனா இந்த கொஸ்டின்ல யூசிங் யூனிட்ரி மெத்தட்னு சொன்னதுனால மட்டும்தான் நம்ம இப்படி சால்வ் பண்ண முடியும். ரைட்டா, 30 பேர் 15 நாள்ல ஒரு வேலையை முடிச்சா 20 பேர் எத்தனை நாள்ல முடிக்கணும்னா, இது யூனிட்ரி மெத்தட்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ரைட்டா, 20 × 15/30. ஆக்சுவலா கான்செப்ட் பிரகாரம் இது தப்பான அப்ரோச். இது ரைட்டா, இது கான்செப்ட் பிரகாரம் இது தப்பு தான். ரைட், ஆனா யூனிட்ரி அப்படின்னு சொல்றான். இது வந்து நேர்மாறலை பயன்படுத்தி பண்ணுங்க. கேள்வியே இது நேர்மாறல் கிடையாதுப்பா, இது எதிர்மாறலுக்கான கொஸ்டின். எதிர்மாறல்னா ஃபார்முலா இதுதான். ரைட்டா, எக்ஸாம்ல இதெல்லாம் சொல்ல மாட்டான். யூசிங் யூனிட்ரி மெத்தட், அலகு முறையை பயன்படுத்துக அப்படின்லாம் சொல்ல மாட்டான். புக்கில் ஒரு ஐடியாக்காக சொல்ல வரோம். பட் ஆக்சுவலா கான்செப்ட் பிரகாரம் இது ஒரு எதிர்மாறல் கேள்விப்பா. 30 பேர் 15 நாள்ல முடிச்சா 20 பேர் அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. அது ஆப்ஷன்லாம் அவன் கொடுக்கல ஆன்சர். அவன் எப்படி சால்வ் பண்ணிருக்கான், நேர்மாறல் முறையே சால்வ் பண்ணிருக்கான். 22 நாட்கள் சொல்றான்ல, இதான் கரெக்டான அப்ரோச். அவன் யூனிட்ரி மெத்தட்னு சொன்னதுனால தான் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். ஆன்சர் 10 நாள் அப்படின்னு நம்ம போறோம். ரைட்டா, ரைட். அப்ப எக்ஸாம்ல யூனிட்ரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான்பா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 10 பேனாக்களுடைய விலை வந்து 180 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரைட்டா, அடுத்ததுப்பா, இந்த கமலா அப்படின்றவங்க 8 பேனாக்களை 96 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வள்ளி 10 பேனாக்களை 180 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கமலா வந்து 8 பேனாவை 96 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, யார் வந்து கம்மியான விலைக்கு வாங்குறாங்க, அப்போ ஒரு பேனாவின் விலை என்ன. ரைட்டாப்பா, இதுல ஒண்ணுமே இல்லை பாருங்க. 10 பேனா 180னா ஒரு பேனாவோட விலை 18 ரூபாய். இது வள்ளி வாங்கிய விலைப்பா. ரைட்டா, அதே வந்து கமலா எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, 8 பேனாக்களை 96னா ஒரு பேனாவின் விலை என்ன, 12 ரூபாய். அப்ப யாரு குறைவான ஓகேங்களா செலவிடுறாங்கன்னா கமலா தான். ரைட்டா, நமக்கு ஜெனரலா 4 ஆப்ஷன் வர மாதிரி தான் கேள்விகள் நமக்கு அமையணும். ரைட்டா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு மோட்டார் பைக் வந்து 2 லிட்டர் ஆஃப் பெட்ரோலை வச்சு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்கப்பா.
இப்ப கேள்வி 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணனா ரைட், அப்ப எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும்? அப்ப 1 லிட்டருக்கு சராசரியா 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம்பா. இப்ப 250 கிலோமீட்டர்னா 5 மடங்கா, கரெக்டு தானேப்பா? 50 to 200 5 மடங்கா, கிராஸ் மல்டிப்ளை இல்லைன்னா இப்படியே 5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும். ரைட்டா? ரைட் பா. கடைசி அந்த கேள்வி எண் 15 என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு 3 புத்தகத்தின் விலை 90 ரூபாய்ப்பா. அப்போ ஒரு புத்தகத்தோட விலை 30 ரூபாய். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். நம்ம இதெல்லாம் புக் பேக் இருக்கு நம்ம எடுக்கிறோம். ரைட்டா? மேபி இதெல்லாம் பிசி எக்ஸாம் லெவலில் வேணா கேட்கலாம். ரைட்டா? 12 புக்கோட காஸ்ட் என்னன்னா 12 30 360 ரூபாயை நமக்கு கொடுக்கும்பா. ரைட்டா? நன்றி, வணக்கம்பா.